பாருங்கள், இன்றைக்கி கேரட் ஆனியன் தோசை செய்கிறதுக்கு மாவு கரைச்சி வச்சுருக்கோம். கேரட் துருவி வச்சுருக்கோம். ஆனியன் பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி, எண்ணெய் தேவையான அளவு. தவாவில் தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் இந்த ஆனியனை இப்படி கொஞ்சோண்டு கீழே வரைக்கும் வெட்டிட்டு ஃபோர்க்கில் போட்டு கொஞ்சோண்டு கப்பில் தண்ணி வச்சுக்கிட்டா தோசை அடி பிடிக்காது, தீயாதுங்க சீக்கிரமாக. ஓகேங்க, வாங்க தோசை செய்ய போயிடலாம். தவா வச்சுக்கலாம். தவா கொஞ்சம் காயட்டும். தோசைக்கு எப்போவுமே கல் தவா வச்சா நல்லா இருக்குங்க, நான்ஸ்டிக் தவா விட. ஓகேங்க, தவா ஹீட் ஆயிடுச்சு. இப்படி கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. இதையும் பொறுத்தளவு பேசுனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க வாட்டரில். தோசை ஊற்றும் போது சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு கரண்டி மாவு விட்டு கொஞ்சம் லைட்டாக திக்காக போட்டுக்கணும். இப்போது அது மேலே துருவின கேரட் கொஞ்சமாக எடுத்து லைட்டாக அங்கங்கே வர மாதிரி தூவி விட்டுக்கலாங்க. ஆனியன் அதே போல் அங்கங்கே போட்டு விட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி. ஓகேங்க, இப்போது சைடில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது இந்த இது வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடலாங்க. அப்போ எல்லாமே வந்து தோசையில் நல்லா ஒட்டிடும். பாருங்கள், நல்லா ஒட்டிடுச்சு. இப்போது திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. குழந்தைங்களுக்கு கேரட்டு ஆனியன்லாம் பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு தோசையில் போட்டு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. கேரட்டில் ரொம்ப விட்டமின் ஏ இருக்குது. கேரட் டெய்லி கொடுத்தாலும் நல்லது. தோசை செய்யும் போதெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துட்டா தோசையை எப்போவுமே குழந்தைங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் தோசையாக போட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக அவங்க சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் வைட்டமினும் கொடுத்த மாதிரி இருக்கும், தோசையும் கொடுத்த மாதிரி இருக்குங்க. எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. சுட சுட பசங்களுக்கு சூப்பராக கொடுத்துடலாங்க. பாருங்க, சூப்பரான கேரட் ஆனியன் தோசை, சாம்பார் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.